கரூரில் தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையில் காணலாம். சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த சந்தேகங்களுக்கும் சமூக வலைதளங்கள் பரவி வரும் மற்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த பிரஸ் பிரீஃபிங். முதல்ல ஒரு வீடியோ மூலமாக, காணொலி காட்சி மூலமாக என்னென்ன எல்லாம் நடந்ததுன்றதை நாங்கள் முதல்ல ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள் வருது, அதற்கான என்னென்ன பதில்ன்றதை நாங்கள் இங்கே உள்ள அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, டிஜி சார் இருக்காரு, ஏடிஜி இருக்காங்க, எல்லாரும் நாங்கள் ஒருத்தராக அந்த கொஷின்ஸுக்கான சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் தரவிருக்கிறோம். ஸோ முதல்ல காணொலி காட்சியை பார்த்துக்கலாம். ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்று தெரிவித்தார். விஜய் நாமக்கல்ல பேச போறதா சொன்ன நேரம் 8:30, கரூர்ல பேச போறதா சொன்ன நேரம் 12. ஆனா விஜய் சென்னையில இருந்து நாமக்கல்லுக்கு ரொம்ப நேரம் மக்கள் காத்துனாங்க.
டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. So once again thank you so much. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.